ஹை கெஸ் டிசியோட டெட் பை டிடெக்டிவ்ன்ற சீரிஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நாம் பார்க்க போறோம். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. எத்தனை பேர் நீங்க சாண்ட்மேன் பார்த்திருக்கீங்க? சாண்ட்மேன் யூனிவர்ஸ்ல நடக்கிற ஸ்டோரி தான் இதுவும். இந்த சீரிஸ் எங்க பெஸ்டா இருக்குன்னா ரைட்டிங் வைஸ் நம்ம தரமா இருக்கு. மத்த எல்லா விஷயத்தையும் ரிவ்யூக்குள்ள பார்த்துப்போம். ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த சீரிஸோட ஸ்டோரி என்ன இருக்குன்னா, வெவ்வேறு காலகட்டத்துல இருந்து ரெண்டு இறந்து போன பசங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்க தான் டெட் பை டிடெக்டிவ்னு ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட வேலையா இருக்கிறது என்னன்னா, கோஸ்டோட அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸ் எல்லாம் இவங்க எடுத்து அதை சால்வ் பண்ணி அந்த இறந்து போனவங்கள ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்பிக்கிறது தான் இவங்களோட வேலை. இதுக்கிடையில டீமன்ஸ் அண்ட் விச்சஸ் ப்ராப்ளத்தையும் இவங்க சமாளிச்சிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே நடந்துருக்கும். ஆனா அந்த வெளி உலகத்துக்கு பெருசா இதெல்லாம் எதுவும் தெரியாது, புரிஞ்சிக்க முடியாது வெளி உலகத்தால. வெளி உலகம் மீன்ஸ் மக்களை சொல்றேன். மக்களோட வாழ்க்கை ரெகுலரா நவந்து போயிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு யாருக்கும் இதெல்லாம் நடக்கிறது தெரியாது. எல்லா கோஸ்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ற இந்த டெட் பை டிடெக்டிவ்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஆஃப்டர் லைஃப்க்கு போகாம டெத் மாதிரி இங்கே தெரிவாங்க. அமேசிங்கான சீரிஸ்னு சொல்லலாம். சாண்ட்மேன் அளவுக்கு ஒரு பெஸ்ட் ரைட்டிங்கோட சூப்பரா இந்த சீரிஸை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு லோக்கி சாண்ட்மேன் பிடிக்குன்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு ஃபேவரட் ஆயிடும். எனக்கு இது ஃபேவரட்டான சீரிஸ் தான். பட் ஒரு விஷயம் இடிக்கும், எங்க போனாலும் LGBTQ கேரக்டர்ஸ் இருக்காங்க. இது இருக்கு இல்ல நம்மளுக்கு தேவையில்ல. பட் 10 பேருக்கு சேர்த்து இது ரெக்கமெண்ட் பண்ணலாம்னா பண்ண முடியாத கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த சீரிஸ்ல மட்டும் இல்ல, வர சீரிஸ்ல மூவில எல்லாத்துலயுமே போய்க்கு அதிகமா இருக்கு. இதோட இந்த சைடு டாபிக் போக தேவையில்ல, அதை அப்படியே கட் பண்ணிப்போம். சாண்ட்மேன் இதுவும் ஒரே வேர்ல்ட்ல நடக்கிறதுனால சாண்ட்மேனுக்கு ஒரு டெத் கேரக்டர் இதுல கேமியா கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்போ இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்கும் ஃபேவரட்டா கூட மாறலாம். ஏன்னா இந்த சீரிஸோட ஸ்டோரி லைன் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. நிறைய வித்தியாசமான மிஸ்டீரியஸ் கேஸ் எல்லாம் சால்வ் பண்றது உண்மையா நல்லா இருந்துச்சு எல்லாம் பார்க்க. ஆனா நார்மலா மனுஷங்க வாழ்ற வேர்ல்டுல எவ்வளவு வித்தியாசமான விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி இவங்க அந்த மிஸ்டீரியஸ் சைட காமிச்சிருப்பாங்க. ரொம்ப உண்மையா நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. நம்ம லோக்கல்ல டிவி ஏஜென்ட்ஸ் வர மாதிரி இதுலயும் ஒரு வித்தியாசமான ஒரு ஏஜென்ட்ஸை காமிச்சிருந்தாங்க பேய்களுக்காக. ஆஃப்டர் லைஃப் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டே காமிச்சிருந்தாங்க. எக்ஸாக்ட்டா டிவியே மாதிரி அவங்களோட இடத்தையும் டிசைன் பண்ணிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துட்டு அப்புறம் சீரிஸ் இருக்க விஷயங்களை பேசுவோம். ஃபர்ஸ்ட் இந்த சீரிஸோட ரைட்டிங் சொல்லணும். ரைட்டிங்குமே தரமா இருக்கு, சூப்பரா ரைட் பண்ணிருக்காங்க. சீரிஸ் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். செகண்ட் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி உண்மையாக சூப்பரா இருக்கு. ஹெல்லோட செட் ஒர்க், நிறைய வித்தியாசமான செட் ஒர்க்லாம் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த சீரிஸோட VFX ஒரு சில இடங்களில் குவாலிட்டி கம்மியா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. பார்க்க எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதான்றது தெரியல. ஏன்னா ஓவர் குவாலிட்டி VFX படங்கள் பார்த்துட்டு இது பார்க்கும்போது அப்படி தெரியுதா இல்ல இதோட VFX குவாலிட்டியா தான் இருக்கு இல்ல எனக்கு தான் அப்படி தெரியுதான்றது தெரியல. நீங்க சீரிஸ் பார்த்துட்டு VFX and CG குவாலிட்டியா இருக்கான்றத கமெண்ட் பண்ணுங்க. தேர்ட் இந்த சீரிஸ்ல நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸோட ஆக்டிங் எல்லாம் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஃபோர்த் டிசியோட சூப்பர் நேச்சுரல் சைடு சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தாங்க. ஃபிஃப்த் இந்த சீரிஸ்ல எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பரா யூஸ் பண்ணிருந்தாங்க. எல்லா கேரக்டர்ஸுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க. எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு கேரக்டர் வேஸ்ட் பண்ணல. சிக்ஸ்த் தமிழ் டப்பிங் சொல்லணும், அதுவுமே தரமா இருந்துச்சு. இதோட பாசிட்டிவ் முடிஞ்சு அப்படியே நெகட்டிவ் சைடு போனோம்னா, ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா LGBTQ கேரக்டர்ஸ். அதை பத்தி நான் ஓப்பனிங்ல பேசியிருந்தேன். காமிக்லயும் டெட் பை டிடெக்டிவ்ஸ்ல ஒரு ஆள் கேன்றதுனால அதை காமிக்க கிட்ட தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் நிறைய விஷயத்தை சேஞ்ச் பண்றவங்க இதை சேஞ்ச் பண்ணிருக்கலாம். பட் இப்போ மூவி சீரிஸ்ல எல்லாத்தையுமே இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, சிம்பிளி வேஸ்ட். அதோட வேலையை பார்ப்போம். செகண்ட் பாயிண்ட், ஒரு சில இடத்துல VFX குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை அப்படி சொல்லிக்கிறதுக்கு பெருசா நெகட்டிவ்ஸ் கிடையாது. திஸ் இஸ் ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா LGBT கேரக்டர்ஸ் பண்ற அழிச்சடத்துல உங்களுக்கு செருப்படி தான் வீட்டுல விடும். இன்டென்ஸா வல்கரா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்க்க டிஸ்கஸ்டிங்கா எரிச்சலா இருக்கும். அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நான் சீரிஸ் ஃபேமிலியோட பார்ப்பேன்னா தாராளமா பாருங்க. இந்த மாதிரி விஷயங்களை அப்படியே நம்ம ஓரம் கட்டிட்டு நம்ம பார்த்தோம்னா லோக்கி சாண்ட்மேனுக்கு அடுத்து இது என்னோட ஃபேவரட் சீரிஸ் அமைஞ்சிருக்கு. உண்மையா ஒரு தரமான ஒரு சூப்பரான சீரிஸ் தான் இது. சீரிஸ்ல இந்த மாதிரி வித்தியாசமான கதைகள் ஏராளமா இருக்கு. அதுல இருந்து என்ன லைவ் ஆக்ஷன் அடாப்ட் பண்ணி சீரிஸா வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் டெட் பை டிடெக்டிவ் சீசன் 2க்காகவும் சாண்ட்மேன் சீசன் 2க்காகவும் நான் அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரிவ்யூ முடியுது, இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பை गाइस.